அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாமே கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போனது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலிங் இருந்தது. ஸோ அது கண்டினியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி 50. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸும் பார்த்தீங்கன்னா மண்டேவோட எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருச்சு, வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. இனி பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2851 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா 1531, நெகட்டிவ் வந்து 1269, அன்சேஞ்சு வந்து 81. ஸோ 52 வீக் ஹையில் வந்து 31 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 148 ஸ்டாக்ஸும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா நேற்று வந்து அதிகமாக தான் இருந்தது. ஸோ இன்னைக்கும் அதிகமாக இருக்குன்னா ஸோ அந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட இறங்கி இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 90யும் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 134 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மற்ற நேற்று கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷராக பையிங் ப்ரெஷரானு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் 91 பாயிண்ட்ஸ், அப்புறம் நிஃப்டியில் -21, ஃபின் நிஃப்டி மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங், சென்செக்ஸ் -110 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸான க்ளோசிங் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பை சைடு போகிறப்போ ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சொல்றது புரியுதுங்களா? இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த 49,660 வரைக்கும் வந்துடும். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு 51,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா டார்கெட் வந்து கண்டிப்பாக 51,200, அதாவது இந்த கேண்டிலோட ஹை வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஆகட்டும், அதுக்கப்புறம் சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு, க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்ல வந்து நிற்குது. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான். ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு ஸோ கிட்டத்தட்ட 24,200 வரைக்கும் வந்திருக்கு. அகைன் இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆனது அப்படின்னா 23,100 மறுபடியும் வந்தா 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 23,600, ஒரு 200 இல்லை 300 பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான். லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 11,956 தான் மிட் கேப் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் சொன்னால் இது உடஞ்சிருச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு மிட் கேப் நிஃப்டியில். ஸோ அதுவும் பிரேக் ஆச்சுன்னா ஸோ அடுத்த சப்போர்ட்டை நம்ம தேடணும் எங்கே இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மிட் கேப் நிஃப்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி உடஞ்சது அப்படின்னா ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து 10,000, இன்னொரு 1000 பாயிண்ட் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் அவ்வளோ தூரம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 50,510, பிவோட் பாயிண்ட் வந்து 50,225, சப்போர்ட் வந்து 49,850, ஹை வந்து 50,561, லோ வந்து 49,939, ஓப்பன் வந்து 50,053, க்ளோஸ் வந்து 50,179. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து
ஒரு 170 100 120 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்கா அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகிறதும் கீழே ஓப்பன் ஆகிறதும் வச்சு தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம பார்க்க வேண்டியது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது கீழே ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் வந்து 50,179. சப்போஸ் அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ அடுத்த டார்கெட் எந்த இடம் சொல்லியிருந்தேன், ஸோ இந்த இடம் 51,200 51,200 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 50,179க்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நடுவில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 50,600 வரைக்குமே வந்துடும். அதாவது இந்த இடம் 49,600. ஸோ இந்த இடம் 49,600 வரைக்குமே வந்துடும். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பையிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா செல்லிங் தான் பாசிபிள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் போதும். ஒன்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு, சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு. இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நம்ம நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். வேற எந்த கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. சப்போஸ் ஒரு கேப் டவுன் விழுந்து 49,650 அந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பையிங் வந்து பாசிபிளே தவிர ஸோ மற்றபடி வந்து நம்ம வேற எதுவும் ட்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஜேகே சிமெண்ட்ஸ். ஸோ ஜேகே சிமெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 0.64% வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து அகைன் இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்தா 3,950 வந்தா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் தான் பாசிபிள். ஹேமர் கேண்டில் பேஸ் ஆயிருக்கறனால ஹையா பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக பை வரதுக்கான சான்சஸ் வந்து ஜேகே சிமெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ இது எப்போதான் பை ஆகும், நான் வந்து பார்த்தீங்கன்னா 1080 வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1080 பை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுது. இந்த இடத்துலயாச்சும் சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தேன், ஆனால் அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 774 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ எங்கே தான் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப்போர்ட்டே கண்ணுக்கு தெரியல டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே கேண்டில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700 இன்னொரு 70 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி ஸோ அங்கேருந்து தான் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700. ஸோ 700லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் மாதிரி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் எடுத்துட்டு 700 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ லோவா பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 700லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மூணாவது ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அதாவது லோவை பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக 1220 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வரைக்கும் மறுபடியும் பை ஆகும். சப்போஸ் ஹையா பிரேக் பண்ணாங்கன்னா 1280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஐசிஐசி பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சு வாட்ச் பண்ண வேண்டிய 3 ஸ்டாக்ஸ். சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி கான்ட்ராக்டுக்குள்ளார பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ் அர்த்த மணிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 இன்னும் வந்து 15 ரூபாயில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாட் சைஸு. சப்போஸ் நவம்பருக்கு மேலே ஒரு 30 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு 15,000 ரூபா அர்த்த மணி எடுக்கிறதுக்கு வேணும். சப்போஸ் நம்ம தள்ளி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 200 250 எடுக்கிறப்ப அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணிக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துலலாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. சும்மா எடுத்துட்டோம் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.
ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் அதான் க்ளோஸுக்கு 179க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 51,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.